ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஜாக்லினுடைய ஃபேமிலி லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து என்னென்னலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி லைவ் ஸ்ட்ரீமிங்கில் நம்ம ஜாக்லினுக்கு பயங்கரமாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருந்தது. என்னடா அது எப்படா வருவீங்க அப்படின்ற மாதிரி திரையெல்லாம் போட்டு மூடிட்டாங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டை போட்டு நம்ம ஜாக்லினுக்கு ஃப்ரீஸ் எதுவுமே கிடையாதுங்க. ரெண்டு பேர் தான் ஃப்ரீஸ். ஒன்று முத்துக்கு கூப்பிட்டு வச்சு ஒரு ஃப்ரீஸு, ரயானுக்கு பொதுவாக ஒரு ஃப்ரீஸு, அவ்வளோதான் ஃப்ரீஸ் டாஸ்க்கு. மற்றபடி வேறு எதுவுமே நடக்கலை. ஸோ முத்துக்குமரன் ஃபேமிலி இதுக்கு அடுத்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். சரி, ஜாக்லினோட ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு வேறு லெவலில் அவங்களுடைய அந்த அம்மா, அப்புறம் வந்து ஃப்ரெண்டு, இன்னொரு அவர் சொன்னாங்கல்ல ஹார்ட் போட்டு ஒருத்தர் கூப்பிட்டாங்கல்ல, அவர் வந்திருந்தார். நல்லா ராணுவுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்திருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ வந்துட்டு அவங்கவுங்க முரண்பாடு அப்படிங்கிறப்ப பெருசாக யாருக்கும் இல்லை முரண்பாடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஜெஃப்ரியை சொல்கிறாங்க. ஸோ ஜெஃப்ரி மேலே எனக்கு சின்ன முரண்பாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதாவது எதுனாலும் சரி நீ வந்து அவங்ககிட்ட முன்னாடி பேசிடு, பின்னாடி பேச. ஏன்னா ஜாக்லினுக்கு பின்னாடி பேசுகிற பழக்கம் கிடையாது. எது முன்னாடி பேசினாலும் அதை தான் பின்னாடியும் போய் பேசுவா. முன்னாடி நல்லா ஜாலியாக இருந்துட்டு பின்னாடி போய் ஒரு மாதிரி பேசாதீங்க. அது ஜாக்லினுக்கு வந்து உன்னை ரொம்ப தம்பியாக தான் நினைக்கிறாவ, நீ ஏன்னா அவளை அப்படி நினைக்க மாட்டேற, ஏதோ ஒன்று எனக்கு தோணுது எங்களுக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு ஜெஃப்ரி வந்து இல்லைங்க மன்னிச்சிருங்க, நான் வந்து தப்பாக பேசியிருந்தேன், பட் நான் எந்த இதில் சொல்கிறேன்னு எனக்கு தெரியல, என்ன சொன்னேங்கிறதும் தெரியல. ஸோ அதனால் நான் வந்து பொதுவாக ஒரு மன்னிப்பு கேட்குறேன். இல்லை மன்னிப்புக்காக இல்லைப்பா, பட் நான் என்ன சொல்கிறேன்னா எங்களுக்கு அது கஷ்டமாக இருந்தது அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்றாங்க. சரி உள்ளே வரும்பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி ஹைட்டாக ஒன்று நின்றுட்டு இருந்தேன். யாரா இவ்வளோ ஹைட்டாக கிறிஸ்மஸ் தாத்தா நிற்பான்னு சொல்லிட்டு அழகாக கண்டுபிடிச்சிட்டாங்க ஜாக்லின். அவங்க ஆள் தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கூட்டு போனால் எப்படி ஆடுறேன் எல்லாம் சொல்கிறான். சூப்பராக இருக்குமா வெளியே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ எப்பயும் ஆடுற மாதிரி ஆடு, என்ன ரொம்ப அழுவாத, அப்புறம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நீ இரு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. சாப்பிடாமல் இருக்காது, நீ சாப்பிடாம இருக்காது, நானும் சாப்பிடல 2 நாள் அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது நமக்கு கொஞ்சம் ஃபீலிங் ஆச்சு, ஏன்டா அது அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக இருந்தது. அவங்க அம்மா அவங்க மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ அது நிஜமாக நெஞ்சு வந்து கொஞ்சம் கனமாக தான் இருந்தது அவங்க அப்படி சொல்லும் பொழுது. அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா அவங்க உள்ளே வந்துட்டு காஃபிலாம் போட்டு கொடுத்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ எல்லாம் வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒவ்வொரு பற்றியும் சொல்லணும்ல, அந்த முரண்பாடு சொல்லிட்டாங்க. யார் யாரை பிடிச்சிருக்குன்னு சொல்லும் பொழுது முத்துக்குமரன் அவர்களை இந்த மாதிரி ரெட் கார்பெட் வரும் பொழுது நீங்கள் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி, நீங்கள் இல்லைனா ஜாக்லின் உடஞ்சிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அதுக்கு முத்துக்குமரன் வந்து கையெடுத்து கும்பிட்டாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கு என்ன சொல்கிறது, ஒரு பாராட்டு மலை அவங்க வீட்டிலேருந்து நல்லா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி சூப்பராக விளையாடுறேன்ட்டு. அவங்களுக்கு ஐயோ என்னையா சொல்கிறீங்க நானா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே டவுட் ஆகுது அப்படிங்கிறது தான். அதுக்கடுத்து கட் பண்ண ஒவ்வொருத்தவங்களா பற்றி அவங்களுடைய பிரதர் வந்து பேச ஆரம்பிக்கிறார். அது ரொம்ப யூனிக்காக இருந்தது. ஆக்சுவலாக அவருடைய ஒரு கேமராக இருப்பார் போல், அவரும் நல்லா அனலைஸ் பண்ணுறார் மனுஷன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ஸ்டார்டிங் வித் யார்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க, தீபக்லேருந்து ஆரம்பிக்கிறார். தீபக் வந்து அந்த கோட்டை அழிக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய கேம் நல்லா இருந்தது. கோட்டு அழித்தோடனே அந்த முன்னாடி 2 பேர் வந்துட்டாங்க, ஜாயின் பண்ணோடனே அவரோட கேம் வந்து அப்படியே டிசால்வ் ஆகிடுச்சு அப்படின்றாரு. அது எனக்கு தெரிஞ்சு அது உண்மைதான். ஏன்னா தீபக் அப்படிங்கிறது வந்து 3-4 வாரம் பயங்கரமாக இருந்தது. அப்புறம் அப்படியே 2 வாரம் அப்படியே கம்மியாயிடுச்சு. அதுக்கடுத்து இந்த கோட்டை அழிச்சாலும் அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார். நல்ல அனலைசிங்காக இருந்தது. அடுத்து முத்துவை பற்றி பேசும்போது நீங்கள் பிக் பாஸ்க்கே டஃப் கொடுப்பீங்க அப்படின்றாரு. அந்த மாதிரி ஜாக்லின் வந்து நீங்கள் பிக் பாஸ்க்கே டஃப் கொடுப்பீங்கன்றப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் முத்து ஜாக் டைட்டிலுக்கு தகுதியான நபர்கள் அப்படிங்கிறது வரவங்க போகிறவங்களாம் சொல்லிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட். சௌந்தர்யா நீங்கள் வந்து சும்மா பிக் பாஸுக்கு என்ன சொல்கிறது, ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகிறீங்க, ஆடியன்ஸ் கூட வந்து கேம் ஆடுறீங்க. ராணுவ அதுதான் பண்ணுறாரு. ராணுவ வந்து ஆம்பளை ராணுவ வந்து சௌந்தர்யா, பொம்பளை சௌந்தர்யா வந்து ராணுவ அப்படின்ற மாதிரி அப்படியே போட்டார். அப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களும் அதுதான் நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் ராணுவ வந்து ஹானஸ்ட்டாக இருக்கான், அந்த சைடில் சௌந்தர்யா வந்து ஹானஸ்ட்டாக இல்லை. அது ஒன்று தான் வித்தியாசம். மற்றபடி கண்டென்ட்டுக்காக தான் பண்ணுறாங்கன்னா எல்லாருமே இங்கே கண்டென்ட் தான் பண்ணுறாங்க, அதுக்காக வந்து எதுவும் சொல்ல முடியாது. இல்லை அடுத்து மஞ்சரி ரொம்ப சூப்பராக ஆடுறீங்க, ரொம்ப பிளாஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்லினுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாரு. அப்புறம் ஜெஃப்ரி நீ ஒரு கேம் ஆடுற, நான் சொல்லக்கூடாது, பட் இருந்தால் அது ஒரு கேம் அப்படின்ற, எப்பப்பா சொல்லுப்பா அப்படின்றாரு. அதாவது நீ என்ன விளாட்றேன்னா அவங்கள யூஸ் பண்ணி நல்லா ஒரு கேம் ஆடுற அப்படின்ட்டார். அதுக்கு மேலே சொல்ல முடியாது, விட்டுறேன் அப்படின்ட்டார். அப்புறம் முத்துக்குமரன் சார் நான் தெரியுறேண்ணா அப்படின்றாரு. நீ நல்லா தெரியுறியா பேசாமரியா, நீ எதுக்கு ஒன்னே நீ டவுன் பண்ணிக்கிற. அப்போ விஜய் விஷால் நீ எப்படியே டான்ஸ் ஆடி கின்ஸ் ஆடி கொண்டு வந்துட்டீங்க விஷால் அப்படின்ட்டாரு. அப்புறம் அருணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப அந்த கோவத்தை வந்து எந்த அருண்னே தெரில, 3 வாரம் ஒரு மாதிரி இருந்தீங்க, அடுத்த 3 வாரம் வேறு மாதிரி இருக்கீங்க. ஸோ அந்த அருணை என்னன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது உங்கள் கேமாக இருக்கலான்ட்டார் கடைசி. அடுத்து நம்ம முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ரயான் வந்து சிம்பிளாக சொல்லப்போனால் ரொம்ப அனலைஸ் பண்ணுற நல்லா, பட் அதை நீ சொல்ல மாட்டேற வெளியே, அதுதான் பிரச்சனை. உனக்கு நல்லா டாஸ்க் ஆடுற,
பவித்ரா நல்லா டாஸ்க் ஆடுறீங்க, பட் நிறைய பேசணும் அப்படின்றாங்க. ராணுவம் வந்து அதே தான், நிறைய கண்டென்ட்டுக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களை பற்றியும் நல்லா பேசிட்டு, முத்துவை வந்து இன்னொரு தடவை வந்து புகழ்ந்தாங்க. நீங்கள் பேசுகிற தமிழ் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி முத்துவையும் மஞ்சரியும் வந்து ஒரு புகழ்ந்தது நல்லா இருந்தது. அப்புறம் நல்லா பிக் பாஸ் கூடயே கேம் ஆடுறீங்கன்னு சொன்னது, அந்த மாதிரி முத்துக்கு ஏகப்பட்ட ஹைலைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர் ஹைலைட்ஸ் இருக்கத்தானே செய்யும் அப்படிங்கிறது தான். ஸோ ஜாக்லின் கிட்ட நல்லா சந்தோஷமாக பேசினாங்க. அவங்களுடைய குறைகளும் ரொம்பலாம் வந்து சொல்லாமல் ஒரு ஹாப்பி ஃபேமிலி ஒரு வைப் தான் வந்து கண்டிப்பாக ஜாக்லின் ஃபேமிலி வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை.